ஹாய் காய்ஸ், வாங்க டேஸ்டியான உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் என் ஸ்டைலில் நான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சீரகம் எடுத்துருக்கேன். சீரகம் ஒரு 3 ஸ்பூனு, மிளகு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன், சின்ன ஸ்பூன் அது. பச்சை மிளகா ஒரு 2 போட்டுக்கலாம். பூண்டு ஒரு கையளவுக்கு போட்டுக்கினேன். மசாலா ரெடி, ரசத்துக்கான பொடி ரெடி ஆகிடுச்சு. கறிவேப்பிலை, காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துங்க. ரசம் இல்லாத நமக்கு சாப்பாடு இறங்காது. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அந்த மசாலாவை நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் வறுக்கணும், ரொம்ப இது பண்ணக்கூடாது. ஸ்லோவாக வச்சுட்டு கொஞ்சம் வறுத்துட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நீங்களாம் எப்படி செய்வீங்கன்னு தெரியாது, ஆனால் நான் என் ஸ்டைலில் செய்வேன். இது ரொம்ப நாள், ஒரு 2-3 நாள் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள்லாம் இல்லை, 2-3 நாள் நல்லாயிருக்கும். வாசனை வராது, நல்லாயிருக்கும். தக்காளி புளி கரைச்சி வச்சிட்டேன், அதை ஊற்றிக்கலாம். ஒரு 3 நாள் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த ரசம் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த ரசம் உடம்புக்கு சரியாவது ரசம் தான் வைப்பாங்க எங்கள் அம்மா. உப்பு போட்டுக்கலாம். ரசம் வச்சிட்டாலே போதும், ஒன்றுமே தேவையில்லை. ரசம், ஒரு அப்பளம், இல்லாட்டி ஒரு ஊறுகாய் இல்லாட்டி கூட நடக்கும். ஒரு ஆம்லேட்டு, ரசம் சூப்பராக இருக்கும். வேறு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு தேவையான அளவு புளி ஊற்றிக்காங்க. புளி தக்காளி ரசம் இது. பூண்டு போட்டிருக்கேன். என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் பொங்கி வரணும். சைடில் பொங்கி வருது பாருங்கள், அந்த அளவுக்கு தான் வரணும். ரொம்ப கொதிக்கக்கூடாது ரசம். கொதிக்க விட்டாக்கா ரசம் போயிடுச்சு. கிட்டவே நின்று நம்ம ரசத்தை இறக்கிடணும். பாருங்கள், நொறிச்சி வருது பாருங்கள், லைட்டாக பொங்கி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம ரசத்தை இறக்கிடணும். அவ்வளோதான், ரசம் முடிஞ்சு போச்சு. இறக்கி வச்சு சுட சுட நல்லா குழஞ்சி வச்ச சாப்பாடை ரசத்தில் ஊற்றி சாப்பிட்டாக்கா அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.